படுத்த சம்பளத்துக்கும் நிச்சயமாக இருக்கிற தெய்வமே, உங்கள் பாத்தல் வருகிறப்பா மக்கள் ஸ்தோத்திரம். நீர் நல்லவரும் வல்லவரும் நீதிமானாரும் இருக்கிற தெய்வமே, எங்கள் ஆண்டவரே தொடங்கி முடிவென்று நீங்கள் வழி நடத்தி வந்த தேவன் இதுவரைக்கும் நடத்தும், இன்னும் நடத்தும். இப்போ எடுக்க செய்தியை கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்க பொறுப்படும். இயேசு நாமத்தில் தன்மையோட ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக, பலத்த காரியத்தை செய்வாராக. எல்லாரும் ஜெயக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தில் நாம் படிக்கலாம். ஆதிகாகம் 17:1. ஆதிகாகம் 17:1 ஃபஸ்ட்டு தலைப்பாக வச்சுக்கலாம். அப்புறம் நாம் ரெயினாக படிச்சுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. படிங்க. ஆதிகாகம் எத்தனை வயது? 99 வயதான போதும் கர்த்தர் ஆபிரகாரத்துக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து ரொம்ப என்ன பண்ண உத்தமனாரு. இது அது இன்னைக்கு உத்தமத்தை பற்றி நம்ம பேசப்போம். எப்படி உத்தமனாக இருந்தால் நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க, எப்படி முன்னேறுவீங்க, எப்படி வருவீங்கன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை உங்களை தொடங்கி வருகிறது. கிருபையுள்ள வார்த்தை பற்றி கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தோம். இப்போ உத்தமத்தை பற்றி நம்ம இன்னைக்கு தொடங்குகிறோம். அது எத்தனை நாளைக்கு ஓடுகிறது, எத்தனை நாளைக்கு ஆண்டவர் நடத்துகிறான்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் எது வரைக்கும் நடத்துகிறோம் அது வரைக்கும் நாம் நடந்து கொண்டிருக்கலாம். உத்தமத்தை இருக்கும்போது எத்தனை உள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், எந்தெந்த விலையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பலவிதமான கோணங்களை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, ஆபிரகாரத்தை தேவனை கர்த்தர் அழைக்கும் போது அவனுடைய 75 வருஷத்துல அவனை அழைக்கிறார். கூப்பிட்டு என்ன பண்ணாலும், உன்னை தாயும் தாப்பனை எல்லாம் விட்டு நான் காட்டும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார். அதே தேவன் 99 வருஷம் வரைக்கும் என்ன பண்ண அவரு எல்லாம் சொல்லி போட்டு போனார். நடுவழியில் எத்தனையோ காரியங்கள் நடக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருப்பாரு, நடந்திருக்கலாம். ஆனால் அப்போ என்ன சொல்லவில்லை ஆண்டவர் வந்து அவர் இடத்துல, நீ நடந்து கொண்டு இன்னொருத்தர் பேர் சத்தமா படிங்க. நீவே ஆபிரகாம் ஆபிரகாரத்துக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு யுத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசுறாரு. அப்போ நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இடத்துலையும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வயசு 1 வயசாக இருக்கலாம், 10 வயசாக இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 80 வருஷமா இருக்கலாம், 70 வருஷமா இருக்கலாம், 30 வருஷமா இருக்கலாம், 29 வருஷமா இருக்கலாம், 60 வருஷமா இருக்கலாம், 68 வருஷமா இருக்கலாம், எப்படி வேணும் உங்கள் வயசு இருக்கலாம். அதை பற்றி ஆண்டவர் இங்கே கேட்குறேன். ஆண்டவர் என்னன்னா, அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நாம சுதந்திரிக்கணும்னா நாம தேவ சமூகத்தில் யுத்தமனாக பெண்ணா இருந்தாலும் ஆண்டா இருந்தாலும் சிறுபிள்ளை இருந்தால் நடக்கும்போது, தேவனை கேட்ட வாழ்க்கை வாழும் போது தேவன் உங்களை எந்த விதத்துல எப்படி ஆசீர்வதிக்கிறதுன்னு சொல்லி உத்தமனா நடக்கிறவனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருவார் சொல்லி ஆபிரகாரத்துக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு வல்லவராக இருக்கிறாரு. அதே பிரகாரம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையை உயர பண்றதுக்கு தேவன் பெரியவராக இருக்கிறாருன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யோசுவா புஸ்தகம் எடுத்துக்கோங்க. யோசுவா 1:5 படிக்கிறோம். யோசுவா 1:5 இல்லையா? படிக்க எடுங்க, படம் வரணும். யோசுவா 269 பக்கம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடனே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. பார்த்தீங்களா, இங்க என்ன சொல்றாரு? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே போலவே அன்னைக்கு ஆபிரகாரத்துக்கு சொன்னது கூட இங்க இன்னொரு மனுஷனுக்கு நீதிவாதிக்கு சொல்றாரு. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, உங்களை விட்டு ஆண்டவர் செய்வானாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் என்ன பண்ண மாட்டேன், மோசையோடு வந்தது போல நான் உன்னோட இருப்பேன் அப்படிங்கிறார். பாருங்க, பரிசுத்தவான்களோடு இருந்தது போல தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை உத்தமனா இருக்கும்போது உங்களை விட்டு விலகாதபடி உங்களை கைவிடாதபடி இருந்து உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் உங்களை அழைக்கும் போது ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருப்பாரு. உங்களை ரட்சிக்கும் போது எதை கொண்டு ரட்சித்திருப்பாரு அது உங்களுக்கு தெரியும். அதையே நீங்க நினைவு கொண்டு ஆண்டவர் இப்படி இருக்கும் போதே அழைச்சாரு, இந்த பிரச்சனையிலிருந்து அழைச்சாரு, இவ்வளவு கஷ்டத்திலிருந்து அழைச்சாரு, இந்த துன்பத்திலிருந்து அழைச்சாரு, இதனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப ஆண்டவர் இதனால அது பல தடவை பல பாடல்கள் உங்களை பேசியிருப்பாரு. நீங்க அதை கடைப்பிடிக்க இருந்திருப்பீங்க.
அதனால உங்களுடைய இடத்துல என்னோட சில குறைவைகள் வந்திருக்கலாம், சிலையோடைய கஷ்டங்கள் வந்திருக்கலாம், சில கண்ணீர்கள் வந்திருக்கலாம், சில அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க துயரங்கள் வந்திருக்கலாம், துக்கங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரை சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட விலகவே இல்லை, நீங்க தான் என்ன செய்யல, அந்த நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க மறந்து எங்கெங்கோ போயிட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு துக்கம் வந்தது, அதனாலதான் உங்களுக்கு துயரம் வந்தது, அதனாலதான் உங்களுக்கு பத்தாவது குறை வந்தது, அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களால் தெளிவாக பேச போறாரு. இல்லையா? பேசுறத நீங்க கேட்டு அப்படி நடக்கும் போது கர்த்தர் உங்களை அதே போல செய்வார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வெளிப்படுத்ததுல 3:20 நாம் அப்படி படிச்சோம். 336 பக்கம் வெளிப்படுத்தல 3:20 எடுங்க. அதைய இதோ வாசப்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனோ என்னோட போஜனம் பண்ணி போஜனம். பார்த்தீங்களா? ஆண்டவர் இப்படி ஒவ்வொரு நாளும் பேசுறாரு, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கூப்பிடுறாரு, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கதவை தட்டுறாரு. நீயே என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவனோட இருந்து நீ சாப்பிடும் போது என்னோட சாப்பிடுவேன், நீ என்னோட சாப்பிட்டு என்னோட நீ இருந்து கொண்டிருக்கலாம் அவனு சொல்லி தேவன் சொல்லி கொண்டிருக்காரு. ஆபிரகாரத்துக்கு அப்படித்தான் வாக்கு கொடுத்து அழைத்தாரு. அதே போலவே மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோட யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தாரு. அதே போலவே உங்களோடையும் தேவனை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வாக்கு கொடுக்கிறாரு. வாக்கு தத்தம் தேவன் வாக்கு தத்தம் நிறைவேற்றி கொண்டு இருக்காரு. ஆனா நீங்க அந்த வாக்கு தத்தத்தை எப்படி பிடிக்கலன்னு தெரியாத நேர இது வரைக்கும் குண்டா சதிக்குள் குதிரை ஓட்டணுமா ஓட்டி கொண்டிருக்கிறீங்க. இல்லையா? நீங்க உங்களை அழைச்ச நோக்கம் எப்படி அது நீங்க பார்க்கணும். ஆபிரகாரம் அழைச்ச நோக்கத்தையும் மறந்துட்டா, அவன் கோமாளித்தானமா சுத்திட்டு இருக்கிறான். அழைச்ச நோக்கத்தை விட்டதுனால சில காரியங்களை தடைபட்டு இருக்கிறது. அதுக்கு கூட இருந்த சாராளன் பண்ணாப்புல நல்லா ஆலோசனை கொடுக்குற. எப்படி ஆலோசனை கொடுக்குற? எதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தடையாக இருக்க என்னமா அந்த ஆலோசனை என்னோட சாரா கொடுத்து கொண்டிருக்கிறார். இல்லையா? அந்த ஆலோசனைக்கு ஆபிரகாரம் இடம் கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாரம் அந்த இடம் கொடுத்த நேரம் வந்தது சில வாக்குத்தத்தங்கள் தடைபட்டு கிடக்கிறது. அதனால பெண்கள் ஸ்திரீகளாகப்பட்டையா ஆண்களுக்கு ஒரு வரம் இருந்தால் இடம் என்ன பண்ணுங்க தடை பண்றதுக்கு நீங்க ஆலோசனை கொடுக்காதீங்க. அதே போல பெண்களுக்கு நல்ல ஆலோசனை இருந்தா ஆண்கள் தடை பண்ற ஆலோசனை கொடுத்து தடை பண்ணாதீங்கள். இல்லையா? வேறு அதனாலதான் சொல்லுது, புத்தியில ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க, தன் வீட்டை அழகா கட்டுவா, புத்தியிலா ஸ்திரீ தன் கையினால வீட்டை இடிப்பா. பாருங்க, நல்ல ஒரு புத்தியில ஸ்திரீ எல்லாம் வீட்டுல குழந்தை குட்டியை தூங்க வச்சு கணவன் எல்லாம் தூங்க வச்சு போட்டு அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அடப்படுக்க செஞ்சு போட்டு எல்லாம் போய் படுக்க போகும்போது எல்லா வீட்டுக்கும் தூங்கினா கூட அவன் வீட்டில் ரைட் தெரியுமா? அவன் எல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கும் போது நம்பர் ரேட் ஆயிருமா? அப்புறம் தூங்கி எந்திரிச்சு வரதுமே எல்லாருக்கும் மட்டும் என்ன பண்ணுங்க, ஊருக்குள்ளே ரைட் ஏரியாவுக்குள்ளே வீட்டில் ரைட் ஏரியுமா? நேரத்தில் எந்திரிச்சிருமா அவன் வேலைகளெல்லாம் செஞ்சு அழகாக செஞ்சு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சு அதே போல வயலுக்கு போகும்போது எல்லாருக்கும் வயக்காட்டு போய் நிற்பாளாம். அதனால அவன் ஆஸ்தி பெருகிட்டே இருந்ததான். இல்லையா? அப்போ ஒரு ஸ்திரியை பத்தி ஏன் கர்த்தர் மேல்நிற்பார்? நிறைய பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல யாருக்கு தரிசனமானா ஸ்திரிக்கு தான் தேவனை கர்த்தர் தரிசனமாகிறார். இல்லையா? அப்ப பெண்கள் கரையை நிறைய ஆசீர்வாதத்தை பெண்கள் கேட்டு தான் பிடித்து வச்சிருக்காரு. நீங்க அறியாத நேரத்தை உங்க ஆசீர்வாதம் தடைபட்டு கிடக்கிறது. இல்லையா? நீங்க ஆசீர்வாதத்தை ஏன் பெற முடியலன்னா உங்களை அழைத்த நோக்கம் என்ன, உங்களை அழைச்சு கொண்டு வந்து நோக்கம் வேண்டும். எவ்வளவு வேதனை பிரச்சனையில் வந்தீங்க, அந்த பிரச்சனையை நீங்க நினைக்காத நேரத்தை என்ன நடுவழியில் தடையாகிறது. எத்தனை வருஷம் ஆபிரகாம் நினைச்சு பாருங்க, 75 அழைக்கிறாரு, அவனுக்கு 24 வருஷம் நிறைய குறுக்கு வழியில கிடைக்கிற ஆலோசனை கேட்டு நிறைய ஆண்டவர் பேசுறது நிறுத்தி வச்சிருக்கிறாப்ல. அது போலதான் நம்ம வாழ்க்கையில நிறைய நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல நம்ம என்ன செய்யறோம், நிறைய போலியான வார்த்தைகளை போலியான வார்த்தைகள் போலியான ஆலோசனைகள் கேட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாமளே தரப்பட்டீங்க. இல்லையா? அப்ப ஆலோசனை கிடைக்கிற இடத்துல நீங்க ஆலோசனை பண்றதுக்கு கர்த்தரை சொல்றாரு பாருங்க, நான் கதவை தட்டுறேன், நீ திறந்தா நான் உன்னோட வந்து போஜனம் பண்றது மட்டும் இல்ல, நான் உன்னோட தங்கி நீ என்னோட போஜனம் பண்ணுவாய். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அப்படியேப்பட்ட தேவன் தான் சொல்றாரு, நீ என்னோட ஒரு ஸ்திரியாப்பட்டவரு எல்லா அடக்கம் ஒடுக்கமாக அந்த காரியம் செய்யணும், காலையில் அதிகாலை வந்து கர்த்தரை தேடணும், நல்லா பணிகளை செஞ்சுட்டு நல்லா ஒரு இது போயிருக்கும்போது நீ என்ன வேலைக்கு போய் அதை கர்த்தர் ஆசீர்வதித்து வரக்கூடிய காலத்துல உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீயே ஆராய்ச்சி பார்க்கலாம். இல்லையா? தேவன் அப்படித்தான் செய்வாரு. ஆமா, நாம குருவி படத்தை தூக்கம் வந்துட்டே இருக்கு, குருவி படத்தை நல்ல கொஞ்ச நேரம் படுத்துலாம் தான் இருக்கு.
பிசாசு பயங்கர தட்டி தட்டி விடுவாங்க சொல்லிட்டேன். நம்ம தான் எந்திரிக்கணும், நாம தான் முடிவெடுக்கணும், நாம தான் பிரச்சனைக்கு முடிவணும். ஆணுங்க பெண்களா அப்படி முடிவு வரணும். எங்கள் 2 பேருக்கு நல்ல பொருத்தம். யாருக்கு பொருத்தமோ பொருத்தம், எங்கள் 2 பேருக்கு அருமையான பொருத்தம். எங்கள் கணவன் மனைவி 2 பேரும் எதில் எசிலி தான். வேலைக்கு போகிறதுலே எசிலி, எந்திரிக்கிறதுல எசிலி, ஜெபிக்கிறதுல எசிலி. ஏன்னா எங்கள் 2க்கு அந்த பொருத்தம் எல்லாருக்கும் இந்த பொருத்தம் அமையல. நான் இதை நினைப்பேன் இல்லையா. வேலைக்கு போகிற ஒரு நாள் நாங்கள் தடை பண்ண மாட்டோம். வேலைக்கு போகிறது நானே நேற்று நம்மளோட போகும். எந்த காணிக்கு எந்த எவ்வளோ கூலி கிடைச்சாலும் சரி கேட்டு போயிடும். அந்த ரேட்டெல்லாம் பேச மாட்டேன். எல்லாரும் கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். நான் வேலைக்கு போகும்போது ரேட்டெல்லாம் பேச மாட்டேன், போவேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது என்னன்னா அவர் சொன்னார், இங்கெல்லாம் ஊருக்குள்ள 3 ரூபா தானே கிடைக்குது. கிணறு வெட்டு போனால் 12 ரூபா கிடைக்கும். 12 பேருக்கு ஆரம்பிச்சு சொல்லி பேரே வெட்டி கொடைக்கானிங்கிற ஒரு தோட்டம் அவர் ஊருக்கு ஒத்துக்காரு. அவர் தோட்டத்துக்கு போனால் 12 ரூபாய்க்காரர் வர்றாருன்னு சொல்லுவார். என் பேர் அப்படி ஆகிடுச்சு. என்னன்னா கிணத்தை விட்டு போயிட்டு போய் அப்போ நல்ல இடம் வேணும். 3 ரூபாய் எங்கே 12 ரூபாய் எங்கே நினச்சிப்பாரு. கிணத்தை விட்டு போயிடுறேன். இதெல்லாம் எப்படி நம்ம சம்பரிக்கிறோமோ, என்ன வழி தேடுதோ நம்ம பிரார்த்தனை வழி போன கற்று உண்மையே கடைசி வழியை எடுத்துவார். சரிங்களா? நம்ம கையில் இருக்குது. நம்மளுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு, அறிவை கற்றுக் கொடுத்துருக்காரு. நாம தான் சிந்திக்கணும். நம்ம சிந்திக்காத செய்யக்கூடாது. அதே சமயத்தில் வேலை இல்லைன்னா 3 ரூபாய் கிடைச்சா அந்த 3 ரூபாய் வேலைக்கும் போயிடும். வீட்டு படுத்து போகக்கூடாது. அந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வரணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். நானே ஒரு வேலைக்கு போயிட்டு நைட் வேலை போயிட்டு வந்தேன் கூட நைட் வேலைக்கு போயிட்டு வரேன். அப்போ ஆள் வீடு வேணும், வீட்டில் கிடைக்காது. நான் நைட் வேலைக்கு போயிட்டு தூக்கிட்டு போவேன். இல்லாமல் காலையில் சோத்தாக்கிட்டு போயிடு. கரெக்டாக நைட் வேலைக்கு நான் மீண்டும் நைட் வேலைக்கு போகிற நேரத்துக்கு கைவிட்டு வந்துடுவேன். 7 மணிக்கு பஸ் ஏறணும். 6 மணிக்கு வந்து என்ன பண்ணும், அவசரம் எதாவது பண்ணி வேலைக்கு காட்டி வீட்டில் வந்து அது எல்லோரும் ஆம்பளைங்க. நான் நைட் வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்கள் வீட்டில் இருக்கணும். எப்படி அது எப்படின்னா அந்த குடும்பம் எப்படி விளங்குமான்னு நினச்சி பார்க்கணும். அதெல்லாம் நினைக்கக்கூடாது. வேலைக்கு போ. ஆமாம், எந்த வேலைக்கு போயிட்டாலும் அந்த அம்மா வீட்டில் இருக்காது. அதே மாதிரி நான் போயிட்டு வந்தாலும் அந்த அம்மா வீட்டில் இருக்காது. நான் இருக்கணும். வேலைக்கு போயிட்டே தான் இருக்கும். சும்மா நாங்களாம் சம்பாதிக்கல, சும்மாலாம் கற்றுறது. ஆமாம், கம்பு. ஆமாம், நெரிக்கிறது சொன்னமா, நெரிச்சு தான் எல்லாம் செய்யும். அவ்வளோ கொடுமை. என்ன அந்த கல் கடை என்ன அந்த கல் இருக்குது ராய்க்கல் எங்கள் வீட்டில். சரிங்களா? குட்டி ஆக்குறது எல்லாம் பண்ண வேண்டியது. எவ்வளோ கொடுமையான காரியம் பார்த்தீங்களா? இன்றைக்கெல்லாம் இங்கே வரங்க புஷ்ஷுன்னா சோறாயிருது. சிந்திச்சு பாருங்க. புஷ்ஷுன்னா 3 விசில் தான் சோறாயிருது. இப்போ 2 இப்படி இருந்தாங்கன்னா சப்பாத்துக்கல் போடுறாங்க, எடுத்துகிட்டு வந்து உடனே வீட்டுக்கு இந்த வாரத்துக்கு சாத்து போயிருந்தேன். சப்பாத்துக்கல் போட்டாங்க, நான் 1 திங்கிறதுக்குள்ள 2 வருது. என்ன ஸ்பீடாகுது. இப்படியெல்லாம் நீ காலம் நினைக்கிறது அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் விட்டு அந்த விறகுல புழுங்குறக்கூடாது. கொஞ்ச நேரம் சட்டையில் கிடக்கணும். அதுக்குள்ளே குழந்தைய அழகு, அந்த குழந்தைய பார்க்கணும். அதுக்குள்ளே ஒரு சூட்டு கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கு. அந்த தண்ணி காத்தாண்டி கணவன் கருத்து வைக்கணும். நான் கணவன் தண்ணி காத்தானே அந்த வீட்டம்மா மேலே எடுக்கிற ஒரு சொத்து ஊற்றி படுத்தத்தை தூக்கணும், அவியல் வச்சு ஊற்றணும். எத்தனை காரியம் தெரியுங்களா? அப்படி இருந்தவங்க நோய் இல்லை, பேய் இல்லை, எந்த பிசாசு பிடிக்கல. அவங்க நல்லா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் கையாளாத முன்னேறல. இன்னைக்கு அதெல்லாம் நினைக்காதனால நம்மளுக்கு பிரச்சனை வருது. பாருங்க, இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. 2வது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. இந்த ஆலோசனை வாரம் சொல்கிற ஆலோசனை நிற்கிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இப்போ எத்தனை யோசுவா 1-5 படித்தோம். அது 9 படிங்க. யோசுவா 269 பக்கம். நான் உனக்கு கட்டளை விடவில்லையா? பலம் கொண்டு தடமடமாறு, திகையாதே, கலகாதே, நீ போகும் இடமல்ல, உன் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடனே. பார்த்தீங்களா? யாரோட இருக்கிறேன்? நீ முதல்ல உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு செவி கொடுத்தா நீ எங்கே போறியா அங்கெல்லாம் வருவார். நீ எங்கே போய் நிற்கிறியா அங்கே வருவார். நீ எங்கே போய் வர்றியா அங்கே உட்காருவார். ஆண்டவர் தும்மே தடமடமைங்கிறார், விளங்கோட்டு இருங்கிறார். உனக்கு பிரச்சனையெல்லாம் கூட இருக்குங்கிறார். நீ போய் உட்கார நான் நிற்படுங்கிறார். உன்னை போக வேண்டிய வழி நான் சொல்லிக் கொடுப்பேங்கிறார். என் கண்ணை உண்மையில வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்பேங்கிறார். நீ நடக்க வேண்டிய பாதையில் உனக்கு காட்டி கொடுப்பேங்கிறார். எவ்வளோலாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்காரு பாரு. இல்லையா? கர்த்தர் ஒரு காரியத்தை நடச்சானா உன்னை எப்படி நடத்தணும் நடத்துவார். யோசுவா பாருங்க, ஏசாயா எடுங்க. ஏசாயா 41 வசனம் வரும்போது நம்ம போயிடும். ஏசாயா 40 41 8 படிங்க.
என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். பாத்தீங்களா, யாரும் அழைக்கிறாரு? யாரும் அழைக்கிறார்? ஆபிரகாம் சந்ததியேங்கிறார், சிநேகிதேங்கிறார். பாத்தீங்களா, ஆண்டவர் உங்களோடு விலகுவாரா? சிநேகிதியே சிநேகிதேன்னு சொல்லி அழைக்கிறாரு. பெண்ணை பார்த்து சிநேகிதியே சிநேகிதியே அழைக்கிறார் ஆண்டவர், அழைச்சு கூப்பிடுறாரு. பாருங்க, அது முடிஞ்சோடி அதுலயே பாருங்க, 9 படிங்க. அதுல பூமியின் கடையாந்திலிருந்து உன்னை எடுத்து உன் அந்த எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை சொன்னேன். பார்த்தீங்களா, உங்களை வெறுத்து விடவில்லை. உன்னை அழைச்சது அதுக்காகத்த, உன்னை தெரிந்து விட அதுக்காகத்த. ஒவ்வொரு பெண்ணையும் ஆணையை சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய மனுஷனுக்காக தேவன் நான் உன்னை வெறுக்கிறதுக்காக அழைக்கல. உன்னை தெரிந்து விட என்ன பண்ணீங்கன்னா, உன்னை விட்டு நான் வெறுத்து போறதுக்காக அழைக்கல. உன்னோடு இருந்து என்னோட உன்னை மேல கண்ணை வைத்து அவளா சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுக்கத்த உன்னை அழைத்தேங்கிறார். புரியுதுங்களா? சங்கீதம் 32 படிச்சீங்கன்னா அது வரும். அப்ப ஏன் இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தாருன்னா, கர்த்தர் தாமே உங்களை அழைச்சிட்டாருன்னா அவர் என்ன செய் சித்தமோ உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் தேவனை கர்த்தர் உங்களுக்கு விலகுவதில்லை, தேவனை கர்த்தர் உங்களை விட்டு கைவிட்டு கைவிடுவதும் இல்லை. இதுதான் உண்மை. பாருங்க, அந்த வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் அங்கேயே வந்துடலாம். இப்போ நான் படிச்சதுக்கு சரி பாருங்க. அப்ப இதெல்லாம் ஏன் சொன்னாரு பாத்தீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசுவாவுக்கு மட்டும் இல்ல, ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் அதைத்தான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னாரு, நான் உங்கள் வாசப்படியில் நின்று வந்து உங்க கதவாண்டில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ திறந்தா உன்னுக்குள்ளே நான் உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னையோட போஜனம் பண்ணுவேன், நீ என்னோட போஜனம் பண்ணுவேன், உன்னை விட்டு நான் விலகாதிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க நிறைய புரிச்சுக்கணும். ஆபிரகாம் கத்தை வாக்கு கொடுத்தாரு, வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். இல்லையா? அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து நிறைவேற்றுற தேவன் வல்லவராக இருக்காரு. பாருங்க, யாக்கோபு 1 எடுங்க, 1:13 312 பக்கம். யாக்கோபு 1:13 312 பக்கம், புதிய ஏற்பாடு. படிங்க. சோதிக்கப்படுகிற எவனும், பாருங்க, சோதிக்கப்படுகிற நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானா. பார்த்தீங்களா? நீங்க சோதிக்கப்படும் தேவன் தான் சோதிக்கிறாரு, தேவன் சொல்லிட்டு நீங்க ஏமாறாதீங்க. என்னைக்கு உங்களை அழைக்கிறாரோ அவரை எல்லாம் வந்து சோதிக்கிறவர் இல்லை, அவர் உங்களை வந்து ஆற்றுவரும் தேற்றவரும் வழி நடத்துறவரும் உங்களை ஆசீர்வதிக்கிறவரும் உங்களை கனப்படுத்துறவரும். சோதனையே உண்டாகுது, அது பிசாசாவுடைய தந்தர்கள். அதுக்கு நீங்க இடம் கொடுத்தா நீங்க சோதிக்கப்படுகிறீங்க. ஆனா தேவன் ஒரு நாள் உங்களை சோதிக்கிறதுக்காக அழைக்கவே இல்லை, தேவனை அழைக்க என்ன செய்யவே இல்லை. பாருங்க, ஆபிரகாரத்தை அழைச்சாரு, சோதிக்கவே இல்லை. அது கூட இருந்துட்டு, அது கூட இருக்கிற ஆள் என்ன துணை என்ன அதுக்கு இடம் கொடுத்தா சாத்தான் என்ன கூட இருந்துட்டு அவன் என்ன ஐடியா கொடுத்து அவர் கிடைக்கக்கூடிய ஆசிரியத்தை தடை பண்ணி கொண்டு இருந்தான். அதொன்னு தேவன் ஒரு நாள் உங்களை சோதிக்க மாட்டார், அழைச்சிட்டா சோதிக்க மாட்டார். பாருங்க, யோபு யாரு கர்த்தர் சோதிச்சாரா? இல்லையே. அவன் போய் கேட்டான், அவனை நீ என்ன பண்ணாலும் சரி அவன் சேர சொல்றான், நீ என்ன பண்ணி பார்த்தாலும் சேர முடியாது, அவனோட விசுவாசத்தை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்தான் சொன்ன இல்ல, ஆண்டவர் நானும் சரி நீ செய்ய உம்முடைய நான் சோதிக்கன்னு சொல்லியிருக்கிறா? இல்லையே. அப்ப நீங்க இடம் கொடுத்தாதான் சோதனை வரும். அவனுக்கு இடம் கொடுக்கல. ஆனா இடம் கொடுக்காத போது என்ன செய்யறாப்ல, அவன் எத்தனை உத்தமத்தில் இருந்தனால சம்மார்க்கன இருந்ததுனால அவன் போய் வழி கேட்கிறான். உலகம் முத்துன சுத்தி பார்த்தேன், இவனை போல உத்தம சன்மார்க்கு யாரும் இல்லை, கொஞ்சம் கொடுக்க பார்க்கல, நான் ஜோதிச்சு பார்க்குறேங்கிறேன். அவன் தான் ஜோதிக்கிறனாலே ஆண்டவர் சோதிக்கிறது நான் என்ன நான் ஜோதிக்கிறேன், அவன் ஆண்டவர் சொல்லுவேன். சரி நீ என்ன வேணும் பண்ணிப்பாரு, அவன் உத்தமத்தை மாற மாட்டானப்பா. சான்றிதழ் கொடுக்குறாரு ஆண்டவர். இப்போ சான்றிதழை நிறைவேற்றினாரா இல்லையா? அந்த இவன் யாரு சொல்லு, சான்றிதழ் நிறைவேற்றினாரா இல்லையா? ஆண்டவருடைய சான்றிதழையா ஏற்றினா இல்லையா? நீங்களே என்ன ஆண்டவர் என்ன அனுமதிக்கிறார். அந்த இதுலையும் அவன் என்ன ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை தேவனுக்கு வருவது சொல்லவில்லை. சரிங்களா?
நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப ஆண்டவர் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சரி, அதுலயே இப்போ யாக்கோபுல இப்போ 1:13 படிச்சோம். அதுல 17 படிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து எங்க வருகிறது? அப்ப பாருங்க, எந்த நன்மையான அங்கிருந்து வருது, அங்கிருந்து தீமையான வந்து எழுதலையே, சோதிக்கப்படுவது வந்து எழுதலையே. எப்படி வருது? அங்கிருந்து நன்மையான எழுதுல எங்கிருந்து வருது? ஜோதியின் பிதாவிடத்தில் வர்றது வர உங்களுக்கு நன்மையானது. சோதனைக்குள்ளவங்கிட்ட நீங்க போய் நீங்க இடம் கொடுத்து நீங்க உங்க வார்த்தையில சிக்குண்டா இருக்கிறீங்க. உங்க வார்த்தைக்கு முதல்ல உயிர் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இங்க நீங்க பேசுற வார்த்தைக்கு கண் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். உங்க வார்த்தை, நீங்க பேசுற வார்த்தைக்கு கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, அது எல்லாமே செய்யி, அது இந்த வார்த்தை எல்லாம் பண்ணி போடுங்கிறது உங்களுடைய இருதயத்தில் அது பதையோடும். ஆமே, நீங்க பதைச்சிட்டீங்கன்னாவே நீங்க என்ன செய்யணும்? தீங்கான வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்ற வார்த்தையில் அத்தனையுமே அதுக்கு கண்ணு மூக்கு உண்டு, அதுக்கு உயிர் உண்டு, அதுக்கு ஜீவன் உண்டு. ஆவியானவர் அங்க இருந்து கொண்டு நம்மளை ஏற்கிறாரு. இந்த ஆவியானவருக்கு கண்ணு மூக்கு இருக்கிறதுனால பேசுது, திருப்பி பேசுது. சரிங்களா? உங்ககிட்ட என்ன இருக்குது? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி திருப்பி பேசுது. அவர் உண்டாக்குற ஆவி நம்மளுக்குள்ள இருக்குது. அதே நீங்க எப்படி பயன்படுத்தி பேசுறீங்களோ அப்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ஆமே. அப்ப இதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு என்ன இருக்குது? கண்ணு, மூக்கு, இதுக்கு வாயு, நாவு, இந்த ஆவிக்கு எல்லாம் இருக்குது. இதுக்கு இருக்கிறனால என்ன சொன்னாலும் அப்படி ஆக கடவுள் ஆகியிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். நான் தான் 100% மனசுல வந்தேன். இந்த நாள் இந்த மரத்தை பார்த்து சவிச்சேன். 2வது நாள் வரும்போது பட்டு கிடந்தது இல்லையோ? அதே போலவே அந்த ஆவிய அதே தெய்வம் தான் உங்களோட இருக்கிறாரு, உங்களோட இருக்கிறீங்க. அவருடைய ரத்தத்தையுமே அவருடைய சரீரத்தையுமே அப்படின்னு நீங்க போஜனம் பண்றீங்க. அப்ப நீங்க அதை செஞ்ச சொன்னா நடக்குமா நடக்காதா? நடக்கு. இது நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நடக்காத காரணம் என்னன்னா, நம்ம இடத்துல இருக்கிற நம்ம தெய்வத்தை நாம மற்ற ரகமா கணக்க போடுறதுனால காரியம் ஆகாது நின்று போகிறது காரணம் அதுதான். இல்லையா? ஆமா, நீங்க அதை புரிஞ்சு செஞ்சு பாருங்க. அது அப்படியே கடவுள். அது இன்னொரு படிங்க, அதிக சத்தம் போட்டு அது 17 நன்மையான எந்த ஈவும் பூரணம் பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நன்மையான ஈவுகள், அப்புறம் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. பாத்தீங்களா எப்படி வருது? கண்ணு பூரணத்தை தான் வருது. அப்படி எப்படிங்க? பிதா, குமார், பரிசுத்தாய் 3 பேர் எப்படிங்க அப்படியே வருகிறது. வந்து உங்க இடத்துல இருக்கிறது. உங்க வாய்க்கு என்ன இருக்குது? நீங்க பேசுற சத்தத்துக்கு உயிர் இருக்குது, கண் இருக்குது, இதுக்கு எல்லாமே பவர் இருக்குது. இந்த பவரை நீ தப்பா பயன்படுத்தினால தப்பா நடந்து போற காரணம் வழி. அல்லேலியா. நீங்க தப்பா நீ பயன்படுத்தாது பாருங்க. பிதாவாகி தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக பண்ணு காட்டினாரா அப்படியே உங்களுக்கு ஆக கடவுது. அதுக்காக தான் உங்களுக்கு மாசமான ஞானஸ்தானம் படிச்சு ஜலத்தினால் ஞானஸ்தானம் பட்டு நீங்க என்ன பண்றீங்க? அது கழுகப்பட்டு மாசமான அவருடைய ரத்தத்தையுமா அவருடைய சரீரத்தையும் பானம் பண்றது எதுக்காக பண்றீங்க? அந்த உயிருக்குள்ள இருந்து கொண்டு உங்களுக்குள்ள உயிருக்கு இருந்து கொண்டிருக்கிற அந்த ஆவியானவர் பேசும்போது அந்த காரியத்தை அப்படியே ஆகறக்காகத்தான். இல்லையா? நீங்க சிந்திக்காக ஓடி சொன்னீங்கன்னா நீங்க வேலை செய்யறதுக்கு சம்பளம் குறையி, சம்பளம் கைக்கு வந்து சார் கஷ்டப்படு. நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா சம்பளம் எல்லாமே பயந்துட்டு வரும். நம்ம கரெக்டில் வாயில் வந்தாலும் பேசுறது, துதிக்கிற வாயில் எது வேணும் பேசுறது, தேவனை தழுவு பண்ற வாயில் எது வேணும் பேசுறது. எப்படி? அப்ப ஆண்டவர் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. உங்க வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, நீங்களே கருத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப வார்த்தை நீங்க சிந்திச்சு பேசணும். அப்ப சிந்திச்சு பேசுறதுக்கு ஆப்பிரகாரம் இடம் கொடுக்க ரெடியா இருந்துட்டே இருக்கிறாப்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ரெடியா இருக்கிறாப்ல. கூட இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யுது? ரெடியா தடை அப்படி அப்படியே அணை கட்டி கொண்டு வருகிறது. அப்ப என்னாச்சு? 24 வருஷம் அணை கட்டி நிறுத்தினாப்ல. அப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, நாம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறணுமே. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறது அணை போட்டு அங்கங்க என்ன பண்ணுங்க மதில் கட்டி வச்சிருக்குது, இது இடித்து தள்ளணும். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றணும். தேவனை கத்திர மீண்டும் வருகிறது. இல்லையா?
உங்களுக்காக வைத்திருக்கிறத, உங்களுக்காக வைத்தது தேவன் பிறக்கும் போது உங்களை என்ன செய்ய சுத்தம் கொண்டாரோ அதையே நீங்க நிறைவேற்றிருக்கலாம். நீங்க அணை கட்டினா தான் நிக்குமா வழியா? உங்களுக்காக வைத்திருக்க எந்த கொம்பன்னாலையும் எந்த இவனாலையும் அதை தடை பண்ண முடியாது. இல்லையா? நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்து அழைச்சாரோ அதை மீண்டும் உங்களுக்கு புதுப்பித்து அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். இது உண்மை இல்லையா? அழைக்கும் போது அப்படி அழைச்சாரோ அதை கண்டு கர்த்தர் மாறவே மாட்டார். நீங்கள் நானும் மாறிக்கணும். சரிங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டி. அதே பாருங்க, உலகத்தில் உங்களுக்கு ஏன் என்ன சொல்றேன் பாருங்க. அதுல கர்த்தருக்கு சொல்ற மத்தை 18 படிச்சு பாருங்க. பூலோகத்துல சீக்கிரம் பூலோகத்தில் நீங்க எவைகளே கட்டினாலே 18 28ஆம் பக்கம் புதிய ஏற்பாடு. பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீங்களோ அவைகள் பரலோகத்தில் அதே கட்டப்பட்டிருக்கு. பூலோகத்தில் நீங்க எவைகளை கட்ட வைக்கிறீங்களோ அவைகள் பரலோகத்திலையும். ஏன் ஆண்டவர் சொன்னாரு? வரத்திலிருந்து பூரணமான எந்த வரங்களும் வரத்திலிருந்து ஜோதியின் கதாபாரத்திலிருந்து வருகிறது. அப்போ உங்க இடத்துல அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. நீங்க பூலோகத்தில் எதை கட்டாலும் கட்டுப்படுது, நீங்க பூலோகத்தில் எதையும் கட்டப்படுன்னு சொல்லி உங்களுக்கு அண்ணன் வரத்தை கொடுத்துருக்காரு. அப்ப கட்டுப்படுமா கட்டுப்படாத? முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என் வீட்டுக்காரருக்கு செய்யறாங்களோ அதை மாத்திரக்கு என்னால முடியும். வார்த்தை சொல்லுது, என் வாயின் வார்த்தைனால நான் மாத்துவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அதுக்காக என்ன பண்ணணும்? எண்ணங்கள் வரணும். அதுக்காக செவிக்கணும். அவங்களுக்காக என்ன பண்ணணும்? வீட்டுக்காரர் படுக்காதுன்னு ஆமை படுத்துக்க கூடாது. இதை மாற்றோம்னா நீங்க என்ன பண்ணணும்னா டெக்னிக்கலா எல்லாம் தூங்க வச்சு போட்டு அந்த பாருங்க எல்லா வீட்லையும் ரைட் கட்டு வர கூட இந்த வீட்டு ரைட் அந்த மாதிரி ரைட் ஏரியா ரோடாக உட்கார்ந்து 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே பூலோகத்தில் எவ்வளவு கட்டிங்களோ அது பரவத்தை கட்டப்பட்டு கிடக்குன்னு சொன்னீங்களே. அது பிரகாரம் எங்க வீட்டுக்காரர்கள் எப்படிப்பட்ட கிரிகள் குடிகார ஆவிகளோ, விபச்சாரத்தல் ஆவிகளோ, வேஸ்தான ஆவிகளோ, என்ன பண்றது இச்சையின் ஆவிகளோ, எங்களை துன்பப்படுத்துற ஆவிகளோ, எங்களை நிம்மதியை போக்கடிக்கிற ஆவிகளோ, நிம்மதியான ஒரு வேலை வெட்டி போய் சாப்பிடக்கூடாத கெடுக்கிற ஆவிகளோ, எல்லா ஆவிகளும் இயேசுங்கிற நாமத்துல இப்போது நீங்க சொன்ன பிரகாரமே நாங்கள் அதை கட்டுகிறோம். கட்டி அதை பாதாளத்துக்கு அனுப்புகிறோம். இந்த பூலோகத்தில் எவ்வளவு கட்ட வைக்கிறீங்களோ அது பரலோகத்தை கட்ட வைக்கப்பட்டு சொன்னீங்களே. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கக்கூடாதபடி கெடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஆவிகளை எல்லாம் கடித்து அப்பேற்படுத்தி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாங்கள் கட்ட அவுத்து விடுகிறோம். எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரட்டும். எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு செல்லட்டும். எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்க வீட்டில் இருக்கிற முருகருக்கு ஒளிட்டும். அந்த முருகர் பாவி ஆயுளெல்லாம் நான் துரத்தி அடிக்கிறேன். எங்க குடும்பத்தில் தாங்குற எல்லா தீய சக்தியில நாங்கள் நொறுக்கி கட்டி அப்பேற்படுத்துகிறோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்றைய பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவடத்திலிருந்து வர எந்த ஈவனான நன்மையான காரியங்களை எங்க தடை இருக்குதோ அந்த தடைகள் எல்லாம் நாங்கள் உடைத்து நொறுக்கி அது எங்க கைக்கு வந்து சேர தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு மத்தேயு 18:18 அப்புறம் இன்னொன்னு யாக்கோபுல 1:17 ரெண்டு ஈக்குவல் பண்ணோம். ஈக்குவல் பண்ணி நம்ம செவிக்கணும். உங்களுக்கு கிடைக்கூடிய வர எங்க ஜோதியின் பதார்த்தம் எப்படி வருதுன்னு அதை ஈக்குவல் பண்ணி அந்த வசனத்தை பெண் வச்சு 1 மணி நேரம் நல்ல ஸ்தோத்திர பலி சொல்லி எடுத்தோன்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திர பலி சொல்லி ஒரு பாட்டு பாடி நல்ல கத்திரை புகழ்ந்து அவரை வசதி ஆண்டரே நான் சிறுகம் நீங்க பெருகும், நீங்க என்ன அறையில வாங்க, எங்களுக்கு ஒரு பிரகாசமா இருங்க, இந்த பிரச்சனை தீங்கிட்டு இந்த தடை எதுக்கு ஜபத்துக்கு தடை விசாஸ் கொண்டாடக்கூடாது. நாங்க படுக்காத முன்னே கணவன பிள்ளைகளை எனக்கு கடவுளாக எல்லாத்துக்கும் தூக்கத்தனாகி அனுப்புங்க. பழைய முறமே பழைய திருக்கட்டையே ஆட்டு தூங்கு சொல்லிடும். இது ஒரு கதை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டா தூங்கிடுவாங்க. அப்ப தூங்கணும்னு என்ன ஆயிரு? நீங்க தாராளமா செஞ்சுக்கணும். அவங்க வண்ணாதுக்கு முன்னே நமக்கு முன்னையே தோற்றாரு. எப்படி அப்படித்தான் உங்களை கூட உள்காட்டும் பேசாது. அந்த தூக்கத்தெல்லாம் படுக்கும். 1 மணி நேரம் செவிக்கும். அதிகாலையில் வந்து செவிக்கும். செஞ்சு பாருங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எதை படிச்சிட்டீங்க? படிச்சாச்சு. சரி, அதுலயே யாக்கோபுலயே மீண்டும் யாக்கோபு வாங்க. யாக்கோபு 1:14 டைம் போயிடுச்சு. பார்த்தீங்களா? என்ன தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு
சோதிக்கப்படுற அது கத்தர் மேல பாரத்தை சொல்லாதீங்க. கத்தர் சோதிக்கிறோம் சொல்லிட்டு இருக்காதீங்க. கத்தர் தான் என்னை அனுமதிக்கிற சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. தயவுன அதை சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கிறதுக்கு யாரு? தன் நிச்சயம். தன்னை நாமளே போய் மாட்டிக்கிறோம், நாமளே போய் சிக்கிக்கிறோம், வாயை கூட சிக்கிறோம். அதனால நான் அவர்கிட்ட பேசும்போது வந்து ஒரு பேசுகிற அந்த வார்த்தையை நிறுத்துங்க. உங்களை கேட்டாங்களா இந்த வார்த்தையெல்லாம் உங்களை பேச சொல்லி சுட்டுவ நான் அரசு எதுக்கு பேசுறது? வந்தனோ இந்த நல்ல விசாரிச்சுமா பேசணும், 2 வார்த்தை நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா நீ திருட்டுப்படா தப்பிப்ப. நீ வார்த்தை வச்சு பண்ணிப்பாரு, உன்னுடைய ஆசிரியத்தை நீயே மறந்துடுவேன், திருட்டும் பட்டுருவேன். இல்லையா? வார்த்தை நல்லது கிடைக்காதுங்க. வார்த்தையில ஞானமே பேசணும், அறிவே பேசணும், டக்கு நிறுத்தணும். தேவையில்லாத பேசக்கூடாது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். 2வது அதுலயே 15 படிங்க. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பூர்ணமாகும் போது எங்க பார்த்தீங்களா? நம்ம வாயினாலேயே என்ன ஆயிரு, நாம மரணத்தை தேடி போறதுக்கு எல்லா வழியும் இங்க இருக்குது. அப்போ நாம தான் பார்த்துருக்கோம். அதனாலதான் பேசாதீங்க. யார் வந்தாலும் என்ன விசாரிக்கணும் அதோட நிறுத்துங்க. என்ன நீங்க பண்றீங்களா? அதில் அதே இதை அவங்க கேட்டாங்களா? நீங்க என்ன வேலைக்கு போறீங்க, என்ன செய்றீங்க, என்னெல்லாம் கேட்டாங்களா? எங்க வேலைக்கு போறணுங்க, அதோடு விட்டுட்டு போங்க. சம்பளம் கேட்டா சம்பளம், நீ எவ்வளோ சம்பளம் வாங்குறதுலேருந்து, நீ திங்கிறதுலேருந்து, நான் காட்டுக்கு போனதுலேருந்து, நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து சொல்கிறேன். அது என்ன பலன் பாருங்க. அதனாலதான் ஒளியின் பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லாதபடி போய் அடிக்கப்படுறாங்களாம். பிரபஞ்சத்தின் பிள்ளைங்க ஞானத்தோட போய் அவங்க என்ன பண்ணுங்க, ஜெயிச்சு சம்பரிக்கிறாங்களாம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. புரிஞ்சு கொள்ளணும். சரிங்களா? தேவையில்லாத போன் எடுத்த மணிக்கணக்கில் பேச அதெல்லாம் வெச்சரோடு நல்லா இருக்கிறியா, எதை கூப்பிட்டேன், சரி அது அப்புறம் பேசிக்கலாம், நேரமாக பேசிக்கலாம், ஜாம் பண்ணலாம், அதோட நிறுத்தணும். அந்த நீங்க சொல்ற ஆலோசனையில அவங்களும் நல்லா இருக்கிறவங்களா நீங்களால கொஞ்சம் பார்க்கணும், பார்த்து பேசணும். எதை பேசணும் சரிங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். சரி, அது அப்படியே இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க என்ன பண்ணுங்க, மரணத்தை பிரிப்பெடுக்காதபடி நம்ம பார்த்துக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாட்டு. சரி, அப்படியே இருக்கு. அப்போ முதல்ல என்ன பண்ணா, ஆபிரகாரத்தை அழைத்தது எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதெல்லாம் நம்ம சிக்காத வரும்போது, இதெல்லாம் விடையாட்டி ஆகி போகுது. ஊரோட ஆசீர்வாதத்தை எங்கிருந்து வருகிறோம்? அதுல ஏக்கோப்பு 1:17 வருது. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அப்படியே பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, சங்கீதம் 37:4. சங்கீதம் 37:4. சீக்கிரம் 2 ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கணும். படி. பார்த்தீங்களா? நீ முதல்ல என்ன பண்ண, மனமாளிச்சியர். மனமாளிச்சு கத்திர இடத்துல மனமாளிச்சியர் என்ன பண்ணணும், மனமாளிச்சியர். அப்போ பூர்ணமான தேவன் இடத்துல கேட்குறாரு, நீ மனமாளிச்சியர், உண்மை பேசு, உத்தமனாரு, உனக்கு தேவையான சந்திப்பார். அந்த மனமாளிச்சியர் இருந்த ஆபிரகாரம் அப்படித்தான் இருந்தார். அதனால அவருக்கு என்ன பண்ண, ஆண்டவர் இடத்துல சொன்ன வார்த்தை நிறைவேற்றினார். நீங்கள் என்ன வந்தாலும் சரி, நீங்கள் பேசுறது கரெக்டாக பேசணும். அதனால சாராவை கேட்கும்போது, உன் கையில் அவன் என்ன ஆட்சி என்ன வந்து அவன் என்ன அடங்கி இருக்கிறான், அந்த வேலைக்கு இருக்கணும், நீ நடத்த வேண்டிய நடத்திக்கோ. அவர் அந்த தடையோட மாட்டிட்டார் அல்லவா? ஏன் அந்த தடையோட மாட்டிட்டார்? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன ஒன்று தேவையில்லாத யாராச்சும் சொன்னாங்கன்னா சிரிக்கலாம், அதோடு நிறுத்தணும். மனமாளிச்சி இருக்க கற்றுக்கணும், அதோடு நிறுத்திக்கணும். 2வது அதுலேயே வந்து 29 பார்த்தீங்களா? நீங்க ஆபிரகாரத்தை போல இருக்கோன்னா, நீங்கள் சிக்குண்டு பாவத்தில் சிக்காதபடி, பாவம் கற்பம் தெளிச்சு அதை என்ன பண்ணுங்க கொண்டை என்ன பண்ணக்கூடாது, நம்ம மரணத்தை பிறப்பிக்காதபடி நீங்க தப்பிச்சுட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்களா? நீதிமான்கள் பூமி சுதரிச்சு அதுக்குள்ள என்று வாசமா இருக்கிறே மாணிக்கலாம். அது உண்மை. மகிமை உண்டாட்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி. 2வது சங்கீதம் 29:11. அவ்வளோதான் நான் முடிக்கிறேன்னா, நிறைய இருக்குது, அது டைம் இல்லை, டைம் போயிடுச்சு. எப்பவுமே நம்மளுக்கு டைம் போயிடுச்சு. நீங்கள் நேரத்தில் இல்லாததுனால நம்ம இன்னும் செய்தி முழுசும் பேச முடியறதில்ல. எப்பவுமே பாருங்க, கர்த்தர் தமிழ் ஜனத்துக்கு பலம் கொடுத்து ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர் ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா?
எப்போ ஆசீர்வதிப்பார்னா, நீங்கள் ஆபிரகாரத்தை போல உத்தமனாக நடந்து, எத்தனைங்க ஆதிகாகம் 17:1 சொன்ன உத்தமனாக நடந்து அவர் முன்னாடி நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கற்று தந்தருவார். ஆமாம், அதிலே குறுக்கு வழின்னு சொன்னேன். கர்ப்பம் என்ன செய்யுங்க, பாவம் கற்றுங்கழிச்சு அது பிறப்பிக்கு அது மரணம், அது மூலியமாக வரும். அதுக்கு நம்ம சிக்காதபடி காப்பாற்றுறதுக்கு நாம் ஞானத்தை பயன்படுத்தி ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் ரெண்டாவது நம்ம முதலுக்கு ரெண்டாவது என்ன படித்தோம், இது வெளிப்படுத்தல 3:20 படித்தது போல நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஆண்டவர் அணிதனும் உங்கள் கதவை தட்டுவார். நீங்கள் அவரோட என்ன கதவை திறந்தீங்க, போஜனம் பண்ணுவீங்க, அவர் உங்களோட போஜனம் பண்ணுவார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்னைக்கு நிலைக்கும்னு சொல்லி உங்கள் கர்த்தரை நான் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே நம்ம